லகும் தீனுக்கும் வலியதின். திருப்பத்தூர் மக்கள் அனைவருக்கும் ஏக இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். உன் மதம் உனக்கு, என் மதம் எனக்கு. உன் மதம் உனக்கு சிறந்தது, வழிபடு. என் மதம் எனக்கு சிறந்தது, வழிவிடு. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், கடவுளின் பெயரால், திரை கவர்ச்சியின் பெயரால், இன்னும் பல சூழ்ச்சிகளால் பிரிக்கப்பட்டிருந்த தமிழ் பேரினத்தை தமிழ் தேசிய இணை எழுச்சி அரசியலில் ஓர்மைப்படுத்தி நாங்கள் தமிழர்கள், இது தமிழர்கள் வாழ்கின்ற நாடு, எமது நாட்டில் எவரும் வரலாம் வாழலாம், ஆனால் இந்த மண்ணை வாழுகின்ற உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற முழக்கத்தோடு கடந்த 2009 ஆண்டிலிருந்து இன்று வரை எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் இதுவரை நீங்கள் சந்தித்திருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் நோட்டுக்கும் சீட்டுக்கும் கூட்டணி அமைத்துக் கொண்டு உங்களுடைய நலன்களையும் வளங்களையும் விலை பேசி விற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த அரசியலை செய்யாமல் எமது தமிழ் பேரினத்தை வாழ வைப்பதையே பேர் இலக்கமாக, பேர் இயக்கமாக கொண்டு அதை உன்னத லட்சியமாக கொண்டு களமாடி வருகிற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் இந்த திருப்பத்தூர் மண்ணையும் மக்களையும் வளத்தையும் நலத்தையும் காப்பதற்காக இந்த ஜனநாயக போரிலே களம் இறங்கி இருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் ராணுவ வீரர் ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 1952 தொடங்கி இன்று வரை பெரும்பான்மையான தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்கே சட்டமன்றத்தை கைப்பற்றி இருக்கிறது. அவர்கள்தான் உங்களுக்கு மக்கள் சேவை செய்வதாக சொல்லி உங்கள் வாக்குகளை வாங்கி குவித்து தங்களுடைய வளத்தையும் நலனையும் பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இந்த திருப்பத்தூரிலே என்ன மாற்றம் அவர்களால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை எமது அருமை சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் அளிக்கிற வாக்கு நம்மை அழிப்பதற்காகவா, நம் வாழ்வு செழிப்பதற்காகவா? இதுவரை இந்த மண்ணிலே அரசியல் என்பது அந்த கட்சிகளுக்கெல்லாம் பெரும் வருமானம் தருகின்ற ஒன்றாகவே இருந்தது. நாம் தமிழர் என்ற ஒரு மக்கள் இயக்கம் உருவான பிறகுதான் அரசியல் என்றால் என்ன என்கின்ற அடிப்படை பாடத்தையே அவர்கள் அறிகிறார்கள். அப்போதும் கூட அவர்கள் தங்களுடைய கடந்த கால தவறுகளை மாற்றி திருத்திக் கொண்டு நாங்கள் மக்கள் பணிக்கு திரும்புகிறோம் என்று வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக தவறான பாதையிலே பயணித்து பழகிவிட்டார்கள். அதுதான் சரியான பாதை என்று எமது அன்பு மக்களையும் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு மக்களே, நாம் நீண்ட காலமாக, நீண்ட நெடுந்தூரமாக ஒரு மிக மோசமான பாதையிலே பயணித்து வந்திருக்கிறோம். அதுதான் இந்த திராவிட அரசியல். 1967 முதலாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றிய போது அப்போது பதவியை இழந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பக்தவச்சலம் அவர்கள் சொன்னார், தமிழ்நாட்டில் விஷக்கிருமி பரவிவிட்டது என்று சொன்னார். யாரை சொன்னார்? இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொன்னார். அதற்கு முன்பாக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, அதன் பிறகு பக்தவச்சலம் அவர்கள், ஐயா காமராஜர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு பக்தவச்சலம் அவர்கள் தலைமையேற்றார்கள். ஆனால் அப்போது நாடெங்கும் பஞ்சம். அப்போது அவர்கள் அதற்கு முன்பாகவே 1938 மொழிப்போரை உருவாக்கினார்கள், இந்தியை திணித்தார்கள் காங்கிரஸ் கட்சி. பிறகு 1965 தமிழ்நாட்டிலே இந்தி திணிக்கப்பட்ட போது அதை தமிழ் பேரினத்தின் மான உணர்வு கொண்ட, இனமான உணர்வு கொண்ட தமிழர்கள் எதிர்த்து போராடினார்கள்.
அதன் மீது திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டிக் கொண்டது. இவர்கள்தான் மொழிக்காக போராடியது போல ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்தி அந்த போராட்டத்தின் விளைவாக 800 தமிழ் மறவர்கள் இந்திய துணை ராணுவத்தாலும் தமிழ்நாட்டு காவல்படையாலும் கொல்லப்பட்ட போது மொழிக்காக உலகெங்கும் நடந்திராத அந்த உள்நாட்டு போர், அந்த வீரம் நிறைந்த அந்த போர், அதிலே உயிரிழந்தவன் ஒவ்வொருவரும் தமிழன். எந்த திராவிடனும் அதிலே உயிரை இழக்கவில்லை. ஆனால் என் மொழியை காக்க நாளை என் தாய்மொழி இறக்குமானால் நான் இன்றே சாவேன் என்று சொல்லி 800க்கு மேற்பட்ட மறவர்கள் தமிழ் மறவர்கள் உயிரை இழந்தார்கள். அந்த ரத்தத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. ஆனால் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களின் ரத்தத்தை குடிக்க தொடங்கியது. தமிழர்களின் ரத்தத்திலே வளர்ந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய ரத்தத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஓடுகிறது. எப்படி எப்படி தமிழர்களின் ரத்தத்தை குடித்து வளர்ந்த அந்த டிராகுலா, ஒரு ராட்சசமான ஒரு அந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி தமிழர்கள் ரத்தத்திலே கலந்து பாய முடியும்? அவ்வளவு அறியாமையை நமக்குள்ளே அவர்கள் திணித்தார்கள். உதிரிப்பூக்கள் என்ற ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் வில்லனாக விஜயன் அவர்கள் நடித்திருப்பார்கள். அந்த ஊரே அவரை வெறுக்கும். அந்த ஊரே சேர்ந்து அவருக்கு இறுதியிலே ஒரு தண்டனை தரும். அவரை ஆற்றிலே இறக்கி விடுவார்கள். அவர் தானாகவே அந்த ஆற்றிலே மூழ்கி இறந்து போவதாக அந்த காட்சி அமைந்திருக்கும். அப்போது அந்த வில்லன் அந்த ஊர் மக்களை பார்த்து சொல்வார், நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நான் செய்ததிலேயே பெரிய தீமை, நான் செய்ததிலேயே பெரிய கேடு, உங்களையும் என்னை போல் ஆக்கியதுதான் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் ஆற்றிலே மூழ்கி இறந்து போவான். அதுபோலதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் வயிற்றிலே பிறந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் செய்த தீமைகளிலேயே பெரும் தீமை என்பது இந்த மக்களை நம்மை காப்பதற்காக வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை ஒரு பாதி பேர் நம்புகின்றதை, அந்த நம்பிக்கையை பொய் நம்பிக்கை விதைத்தோடு மட்டுமல்லாமல் ஊழல் செய்யாமல், லஞ்சம் செய்யாமல், பதவிக்கு காசு வாங்காமல், அரசு பணியோ ஆசிரியர் பணியோ பேராசிரியர் பணியோ எந்த அரசு துறை சார்ந்த வேலையோ அது சாதாரணமான வேலையாக இருந்தாலும் கூட, அது சத்துணவு கூடத்திலே வேலை செய்கிற அந்த அமைப்பாளராக இருந்தாலும் அந்த ஆயாவாக இருந்தாலும் கூட 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தால்தான் வேலை கிடைக்கும் என்ற மனநிலையை நம் மக்கள் மனதிலே விதைத்தார்களே, அவர்கள் செய்தது அதுதான் மிகப்பெரிய, அவர்கள் செய்ததிலேயே மிகப்பெரிய தீமை, மிகப்பெரிய துரோகம். ஒரு நாட்டையே லஞ்ச லாவண்யம் மிக்க நாடாக மாற்ற முடியுமா? யாரால் மாற்ற முடியும்? கேடுகட்ட எண்ணம் கொண்ட கேடுகட்ட சிந்தனை கொண்டவர்களால் தான் மாற்ற முடியும். அதை மாற்றியவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், அதை வழிமொழிந்து அதையே பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அதனால்தான் இன்றைக்கு காலமோன காலத்திலே ஆட்சியை விட்டு இறங்குகின்ற நேரத்திலே முதலமைச்சர் அவர்கள் உங்கள் கனவு என்ன என்று சொல்லுங்கள் என்று உங்களை பார்த்து கேட்கிறார். ஒரு நாட்டை ஆளுகின்ற நல்ல தலைமைக்கு தான் இந்த நாடும் என் மக்களும் எப்படி வாழ வேண்டும், என் நாடு எப்படி வளமாக இருக்க வேண்டும் என்ற கனவு இருக்க வேண்டுமே தவிர, வாக்கு செலுத்திய எமது அன்பு மக்களை பார்த்து உங்கள் கனவு என்று கேட்கிறாரே, அந்த கனவுக்கு ஒருவர் பதில் சொல்கிறாரே. என்னுடைய கனவு என்பது முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் என்ன பதில் சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேறு வேறு அல்ல. அயோக்கிய தளத்திலே ஊறிய ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னாரே, அதுதான். அதனால்தான் இவன் கனவை உங்களிடம் கேட்கிறான். அவன் தன்னுடைய கனவை சொல்கிறான். இவன் கனவும் ஒன்று, அவன் கனவும் ஒன்று. நாம் தமிழர் கட்சியின் கனவு என்பது எது தெரியுமா? இந்த நாடு, இந்திய பெருந்தேசத்திலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? இதிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. சாராய சாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. சாலை விபத்திலே உயிரிழப்பவர் எண்ணிக்கையிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அன்றாடம் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள், அது 6 வயது சிறுமி முதல் 60 வயது பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாமல் சாலையிலோ வீட்டிலோ எங்குமோ தனியாக இருக்க முடியாத ஒரு நிலையிலே இருப்பதிலே தமிழ்நாடு முன்மாதிரியான மாநிலமாக முதன்மை இடத்திலே இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் பெருமையாக சொல்லுகிறார்கள். நாங்கள் தமிழ்நாட்டை முன்மாதிரியாக கொண்டு வந்து விட்டோம், முதலிடத்திலே நிறுத்திவிட்டோம் என்று. பெரும் அவமானம். அந்த அவமானத்திலே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கனவு, நாம் தமிழரின் கனவு, நாம் தமிழர் கட்சியை பின்பு கட்டுகிற உங்களின் கனவு, தமிழ் தேசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழரின் கனவு என்ன? இந்த உலகத்திலே தமிழ்நாட்டிலே
பாதி அளவு கூட இல்லாத, நான்கில் ஒரு மடங்கு கூட இல்லாத பல்வேறு நாடுகள் எல்லாம் அந்த தேசிய இனத்தின் மக்கள் அவர்களுக்கு என்று ஒரு நாடு அடைந்திருக்கிறார்களே, அந்த நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அந்த மக்களை தமக்கு சமமாக மதிக்கிறார்களே, மனிதர்களாக போற்றுகிறார்களே, அது போன்ற அந்த மக்களுக்கு அந்த அரசே அனைத்தையும் கல்வி உட்பட மருத்துவம் உட்பட உலக தரத்திலே இலவசமாக வழங்குகிறது. அதை என் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கனவு. அந்த கனவை தான் ஆட்சி செயல்பாட்டு வரைவு என்று 460 பக்கத்திலே 49 தலைப்புகளிலே உங்களுக்கு முன்னே கொடுத்திருக்கிறோம். அன்பு கூர்ந்த மக்களே, திருப்பூரை வாழுகின்ற எமதர்மை தமிழ் சொந்தங்களே, நாங்கள் பேசுவதை கேட்டு வாக்களிக்க வேண்டாம். அந்த செயல்பாட்டு வரைவு இன்று உலகம் போட்டுகின்ற இந்திய பெருநாடெங்கும் பரவி வாழ்கின்ற ஆட்சியாளர்களும் அரசியலாளர்களும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாற்று கட்சி மாற்று சிந்தனை கொண்டவர்கள் கூட பாராட்டுகிற அந்த ஆட்சி செயல்பாட்டு வரைவை ஒரு முறை பாருங்கள். இந்த நாட்டை ஆள்வதற்கு நாம் தமிழர் கட்சியை தவிர, அண்ணன் செந்தமிழன் சீமானை தவிர, அண்ணன் செந்தமிழன் சீமான் களத்திலே நிறுத்திருக்கின்ற அந்த வீரர்களை வீராங்கனைகளை தவிர தகுதியானவர்கள் இந்த திருடர்கள் தான் என்று நீங்கள் முடிவு செய்தால், அதன் பிறகு நீங்கள் முடிவு செய்தால் உங்கள் வாக்குகளை இந்த 60 ஆண்டுகளாக செலுத்திக் கொண்டிருந்தீர்களே அதே அயோக்கியர்கள் செலுத்துங்கள். இந்த நாடு என்ன வேணாலும் ஆகிவிட்டு போகட்டும். ஏனென்றால் நமக்கு இந்த வாக்கின் மதிப்பு இதுவரை தெரியவில்லை. வாக்கு என்பது என்ன? வாக்குரிமை என்பது என்ன? யாரேனும் நீட்டி கொடுக்கிற அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கி கொண்டு போய் வீட்டிலே 5 தலை இருக்கிறது, அதனால் 5000 ரூபாய் என்று கொடுத்தால் அந்த வாக்கை விற்பது என்பது நாட்டை விற்பதற்கு சமம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இப்போது 2009க்கு முன்பு இருந்த அரசியல் வேறு, 2009க்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு உருவாகி இருக்கிற அரசியல் என்பது வேறு. அதுவரைக்கும் இருந்த அரசியலை தான் அவர்கள் சாக்கடை என்று சொன்னார்கள். அரசியல் ஒரு சாக்கடை என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆமாப்பா, அந்த அரசியல் எல்லாம் சேர்ந்துதான் நாட்டை சாக்கடை ஆகிவிட்டது. இப்போது சொன்னார்கள், இங்கே திருப்பத்தூரிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே குப்பையாக கிடக்கிறது என்று. நாடே குப்பையாக கிடக்கிறது, தமிழ்நாடே குப்பை மேடாகிவிட்டது. எதனால்? இந்த திராவிட திருவாளர்களால் தானே. அவர்கள் தானே நாட்டை குப்பை மேடாக ஆக்கினார்கள். எப்படி குப்பை மேடாக ஆக்கினார்கள்? இவர்களுக்கு நீர்நிலையை பற்றி ஏதேனும் அறிவு இருக்கிறதா? 40,000 நீர்நிலைகள் இந்த தமிழ்நாட்டிலே இருந்தது. சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட பாசன முறைதான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகிறது. ஆனால் எல்லா ஏரிகளையும் குளங்களையும் தூர்த்து அதை மண் போட்டு மூடி குப்பைகளை கொண்டு போய் கொட்டி அதை குப்பமேடாக்கியது யார்? நீங்கள் கோபுரத்தில் வைத்தீர்களே உங்கள் வாக்குகளை செலுத்தி அவர்கள்தான். ஏன்? குப்பையான சிந்தனையை கொண்டவன் குப்பையாகத்தான் நாட்டை ஆக்குவான். நாடு என்னவாக ஆக வேண்டும் என்ற நற்கனவு கொண்ட தமிழ் மகன் தான் இந்த நாட்டை தலைநிமிரச் செய்வான். அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்திலே நிற்கிறது. அவர்களுக்கு இது எப்போதும் போல ஒரு தேர்தல், இன்னும் ஒரு தேர்தல். நீங்கள் செலுத்துகிற வாக்கை வாங்கி அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவர் 2000 கொடுப்பார், இன்னொருவர் 2500 கொடுப்பார், ஒருவர் 3 சிலிண்டர் தருகிறேன் என்பார், இன்னொருவர் அதெல்லாம் வாய்தானே சும்மா உருட்டி வைப்போம் என்று 6 சிலிண்டரை உங்களை நோக்கி உருட்டுவார். ஒரு பயனாலையும் தர முடியாது என்ற உண்மை உங்களுக்கும் தெரியும். எப்படி தர முடியும்? ஏன் தர முடியல? எங்க நடக்குது போர்? ஈரானிலே வாழ்கின்ற பாரசீக பேரரசு, தலைநிமிர்ந்து வாழ்ந்த அந்த பேரரசு, அந்த ஈரான் தேசத்திலே எல்லோரும் கூடி அந்த ஈரான் தேசத்தை அழிப்பதற்காக வல்லாதிக்கங்கள் தொடுக்கிற போர். இங்க ஏன்பா சிலிண்டர் வரல? இங்க ஏன் வரல? உலகமயம் தாராளமயம் என்று எதை சொல்லுகிறார்கள்? இதைத்தான் சொல்லுகிறார்கள். உலகம் சுருங்கிவிட்டது, உலகம் உங்களுக்கு உள்ளங்கையிலே வந்துவிட்டது. எப்படி வந்துவிட்டது? எங்கேயோ போடப்படுகிற ஒரு குண்டு உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. எங்கேயோ விழுகிற ஒரு அணு ஆயுதம் உங்களுடைய அடுப்பங்கரையிலே உங்களுடைய சமையலை தடுக்கிறது. ஏன்? அதுதான் இவர்கள் செய்திருக்கின்ற சந்தை பொருளாதாரம். நாடு, நாம் இதை நாடாக கருதுகிறோம். தமிழ்நாடு என் தாய்நாடு. ஆனால் அவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே ஒரு பெரும் சந்தை. அவர்கள் தயாரிக்கிற பொருள்களை விற்பனை செய்கிற சந்தை. உங்கள் ஊரிலே ஒரு கடை வீதி எங்கோ ஒரு இடத்துல இருக்கும். கடை தெரு, கடை வீதி, பஜார் என்று பல பெயர்களில் அதை அழைக்கலாம்.
ஆனால் நமக்கு ஒரு ஊருக்கு ஒரு கடைத்தரு, அவனுக்கு இந்தியாவே கடைத்தரு, இந்தியாவிலே இருப்பவனுக்கெல்லாம் தமிழ்நாடே கடைத்தரு. அவன் செய்கிறதெல்லாம் கொண்டு வந்து உங்க தலையிலே கட்டுவான். அதனாலதான் சந்தை பொருளாதாரம் நம்மை சந்தையில் நிறுத்தி இருக்கிறது. நீங்கள் எவரையோ எதிர்பார்த்து கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் 1991 பிறகு ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு அப்போது நிதியமைச்சராக இருந்த இப்போது திமுகவோடு கூட்டணி சேர்ந்து வருகிறாரே காங்கிரஸ், அதிலே பெரிய அறிவாளியாக காட்டிக் கொள்கிற ஐயா சிதம்பரம் அவர்கள் காலத்திலே இந்த உலகமயம் தாராளமயம் கொண்டு வரப்பட்டது. எதற்காக? இவர்கள் கொழிப்பதற்காக. இந்த உலகமயம் தாராளமயம் நம்மை என்ன செய்தது? நம்மை நடுத்தருவில் நிற்க வைத்தது. இப்போதும் நிறுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த போரின் விளைவு அதுதான். இதையே நீங்க பேசுகிறோம். நாம் பாப்பா எப்பா வந்தீங்க, ஓட்டு கேட்டுட்டு போக வேண்டியதானப்பா. என்னப்பா ஈரான்ல தொடங்கி இதோ வரலாறா பேசிட்டீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். எங்க மக்களுக்கு தோணாது. தமிழ் தேசிய தளத்திலே 15 ஆண்டுகளாக பயணிக்கிற யாருக்கும் தோணாது. திராவிட மாயையிலே மூழ்கி கிடக்கிற இன்னும் கொஞ்சம் பேர், திராவிடம் இன்னும் கொஞ்சோண்டு ஊட்டிக்கொண்டு இருக்கிறது. அது உயிர் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. இந்த 26 ஏப்ரல் 23ஆம் தேதி மிச்சம் இருக்கிற உயிரும் முற்றமாக புதைக்கப்படும். இது திராவிடம் இந்த மண்ணில இருக்காது. ஆனால் இப்போது அவர்களுக்கு இருக்கிறதே, அவர்கள் நினைப்பார், என்னப்பா இப்ப பார்த்தாலும் வரலாறு, எப்ப பார்த்தாலும் ஈரான், எப்ப பார்த்தாலும் பாலஸ்தீனம் பேசுறீங்களே. உலகம் சுருங்கி விட்டது என்று சொன்னார்களே என் அன்பு உறவுகளே, அதற்கு முன்பாகவே நாம் உலகம் தழுவி நேசித்த பேரினத்தின் பிள்ளைகள் தமிழர்கள். உலகம் எங்கும் பரவி வாழ்ந்து உலகத்தையே ஆண்ட பேரினம் தமிழ் பேரினம். ஏன் வரலாறை பேசுகிறோம்? நாம் நமது வரலாற்றை மறந்ததனால்தான். நம் வரலாற்றை மறந்ததனால்தான் வந்தவன் எல்லாம் அவன் வரலாறை நமது வரலாறாக மாற்றி எழுதினான். உங்களுக்கு உங்களது வரலாறு தெரியாமல் போனதால் தான் நாம் எவ்வளவு உயர்ந்த பேரினம், நம்முடைய வரலாறு என்ன, நம்முடைய மரபு என்ன, நம்முடைய மாண்பு என்ன என்பதெல்லாம் மறந்ததனால்தான் 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிற்கிறோம். என் அன்பு உறவுகளே, உன்னுடைய வரலாறை நீ அறிந்தால் நீ எழுவாய். உன் வரலாறை உனக்கு புகட்டிவிடு, அவன் தானே கிளர்ச்சி செய்வான் என்கிறார்கள் புரட்சியாளர்கள். வரலாறை மறந்த இடம் வரலாற்றில் இடம் வராது, முற்றாக அப்புறப்படுத்தப்படும். இந்த சதியை, இந்த சூழ்ச்சியை திராவிடர்கள் தெளிவாக செய்தார்கள். உங்களை மொழியிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள், உங்களை உங்களுடைய இனத்தின் வரலாறிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள், உங்களின் பண்பாட்டிலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். தாலியை கலட்டேறி தாலி அடிமை சின்னம் என்று சொன்னாரே ஒரு பெரியவர், அவர் பேச்சை கேட்டு அந்த கட்சியில இருக்கிற, அந்த கட்சிக்கு இப்போது வாரிசாக இருக்கிற ஐயா ஈவேரா அவர்களின் சொத்துக்களை எல்லாம் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் வீட்டிலே கற்பப்பையை கலட்டி எறிந்தவர் யார்? ஐயா வீரமணி அவர்களின் வீட்டிலே கற்பப்பையை கலட்டி எறிந்தால் இப்போது அந்த சொத்துக்கு வாரிசு எப்படி இருந்திருக்கும்? ஐயா ராமசாமியின் பெயரை அப்பேச்சை அவர்களே கேட்கவில்லையே, எப்படி? உங்களை மட்டும் கேட்க சொன்னார்களே, எங்களை மட்டும் கேட்க சொல்றீங்க, நீ அப்பா செய்யல நம்ம கேட்டோமா? கேட்டிருந்தா அன்னைக்கே மாறி இருக்கும், அன்னைக்கே விழிப்புணர்வு வந்திருக்கும். விழிப்புணர்வற்ற சமயத்தில், விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிகர்களுக்கே முதலிடம். நமக்கு நல்ல தலைவர்களை இதுவரை தேவை என்று நாம் நினைக்கவே இல்லை. நான் தலைவர் போல நடிப்பவர்கள் எல்லாம் நாம் தமிழர்களாக தலைவர்களாக நினைத்ததால் தான் இன்றைக்கு நடிகர்கள் எல்லாம் நம்மை ஆழ துடிக்கிறார்கள். அந்த பிழை 1972 தொடங்கி 1977 கால் ஊன்றியது. ஆனால் அவர்களாவது தமிழ் சமூகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு சில நல்ல வழிகளை காட்டினார்கள். அவர்கள் தங்கள் பங்களிப்பை செய்தார்கள். இன்றைக்கு தனக்கு நடனமாட மட்டும்தான் தெரியும், அந்த நடனத்தை வைத்தே நாட்டை ஆண்டு விடலாம் என்று ஒரு கனவு காண்கிறார் என்றால் நாம் எவ்வளவு இழிநிலையிலே வந்து நிற்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் என் அன்பு உறவுகளே. அதனால்தான் நம்முடைய வரலாறை நாம் மீளெழுச்சி செய்ய வேண்டியிருக்கிறது. உங்கள் வரலாறை நீங்கள் அறிந்திருந்தால் நாம் ஏன் இந்த இழிநிலையில் இருக்கிறோம் என்ற குற்ற உணர்ச்சி நம்மை தூங்க விடாது செய்யும். எம் இனம் இப்படி வீழ்ந்து கிடக்கிறதே என்று நாங்கள் எங்கள் தூக்கத்தை தொலைத்து களத்திலே ஏன் இருக்கிறோம்? இவர்கள் நல்லாட்சி தந்திருந்தால், ஐயா கருணாநிதி அவர்கள் நல்லாட்சி தந்திருந்தால் ஏன் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி இன்னொரு ஆட்சி அமைக்க வேண்டிய, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது? அதே எம்ஜிஆர் அவர்கள் இதய தெய்வம் சோறும் சாராயமும் போட்டாலே போதுண்டா தமிழனுக்கு முடிவெடுத்து
அதை மட்டும் செய்தாரே. அவர் சரியான ஆட்சி செய்திருந்தால் ஏன் மீண்டும் வேற வழியே இல்ல, ஒரு பிசாசு போச்சு, இன்னொரு பேய் திமுக தான் இருக்கு என்று தேர்ந்தெடுக்கிற ஒரு நெருக்கடி நிலையிலே ஏன் நம் தமிழினம் இருக்கிறது? இதெல்லாம் இதுவரை தமிழ்நாட்டிலே நாம் நீண்ட நெடுங்காலமாக தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற பிணங்கள், அந்த பிணங்கள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த பிணங்களுக்கு உயிர் இல்லை. ஆனால் அவை நாளொன்றுக்கு தமிழர்களின் உடலையும் உயிரையும் கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த விழிப்புணர்வு தான் எப்போது தொடங்கும்? உனது வரலாற்றை நீ அறியும் போதுதான் தொடங்கும். சந்தை பொருளாதாரம் வேண்டாம், நீங்க என்ன வளர்ச்சியே வேண்டாம் சொல்றீங்களா என்று கேட்கிறார்கள். நீங்கள் சொல்வதெல்லாம் சாத்தியமாகவா என்று கேட்கிறார்கள். அறிவில் சிறந்தவர்கள், மிகப்பெரிய புத்திசாலிகள் என்று தன்னைத்தானே நம்பிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் சாத்தியப்படாதே சொல்லுகிறீர்களே என்று நீ அந்த முடிவுக்கு வந்து முடங்கி கிடந்ததால்தான் உன்னால் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையே உனக்கு வரவில்லை. உனக்கு வருகின்ற சிந்தனை எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தால் போதும், டாஸ்மாகை திறந்தால் போதும், அவன் மகிழ்வாக போய் குடித்துவிட்டு நடிகர்கள் நடிக்கிற படத்தை பார்த்துவிட்டு சாதி சண்டையும் மத சண்டையும் போட்டுக்கொண்டு இப்படியே வாழ்ந்து என்னமோ சொல்லுவார்களே, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவான் என்று அப்படி வாழ்ந்து முடித்துவிட்டு போயிடுவான் தமிழன். தமிழ் நிலம் எப்போதுமே நம் கையிலேயே இருக்கும் என்று அவர்கள் திட்டமிட்டு ஒன்றையும் ஒவ்வொரு சதியையும் செய்திருக்கிறார்கள். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் தமிழில் பேசினார்கள், அந்த அடுக்கு மொழியில் பேசினார்கள். அந்த தமிழை வைத்து நம்மை வாழ வைக்கவில்லை. அவர்கள் தமிழை வைத்து வாழ்ந்தார்கள், தமிழை வைத்து பிழைத்தார்கள். தமிழ் அவர்களை காப்பாற்றியது. அவர்கள் பேசிய தமிழில் மயங்கிய நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு 18 ரூபாய் தான் சம்பாதிக்கக்கூடிய நிலையிலே 1.5 கோடி பேர் இந்த நாட்டில் இன்னமும் இருக்கிறார்கள். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து விட்டது. இந்தியா பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டது. 18 ரூபாயை வைத்து என்ன செய்ய முடியும்? அந்த நிலையில இருக்கிறதுனாலதான் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறது பெரிய செய்தியா தெரியுது. வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள், வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பவர்களுக்கு இந்த அரசு வைத்திருக்கிற அளவு தெரியுமா? என் அன்பு உறவுகளே, நகர்ப்புறத்திலே ஒரு நாளைக்கு 32 ரூபாய் சம்பாதித்தால் 30 வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறார் என்று பொருள். 32 ரூபாயை வைத்துக் கொண்டு நீங்கள் முறுக்கு வாங்கி சாப்பிட முடியும், அவ்வளவுதானே. அவன் வறுமை ஒழித்து விட்டார்கள். எப்படி வறுமை ஒழித்தார்கள் பாருங்கள். 27 ரூபாய் சம்பாதித்தால் கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் வறுமை கோட்டுக்கு மேலே உள்ளவர்கள் என்று கணக்கெடுப்பு. இப்படித்தான் இவர்கள் வறுமையை ஒழித்தார்கள். வறுமையை ஒழிக்க சொன்னால் இவர்கள் ஏழைகளை ஒழிக்கிறவர்கள். ஏழ்மையை ஒழிக்க வேண்டுமே தவிர ஏழைகளை ஒழிப்பதற்கு ஆட்சியா அரசா? சந்தை பொருளாதாரத்திலிருந்து விடுபட்டால் எப்படி நாம் வாழ முடியும்? அதற்குத்தான் எப்போதுமே நாம் சொல்கிறோம். அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் உலகத்திலே பல பெரும் வல்லரசு நாடுகளும் வளர்ந்த நாடுகளும் இன்றைக்கு அதை பின்பற்றுகிறது. தற்சார்பு பொருளாதாரம். தற்சார்பு பொருளாதாரம் என்பது என்ன? நம்மை நாமே சார்ந்து, நம்முடைய நிலத்தையும் வளத்தையும் வைத்து, நாமே உழைத்து, நாமே பொருளீட்டி நல்ல நிலைமையில் வாழ்வது தற்சார்பு பொருளாதாரம். நம்முடைய நிலம், நம்முடைய வளம், அது சார்ந்த தொழிற்சாலைகள். விவசாயம் என்றால் உங்களை விவசாய தொழில் என்பது அது தொழில் போல சொல்லி அதை மிக மிக கேவலமாக உங்களை நம்ப வைத்து விட்டார்கள். ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய 2வது ஆட்சி காலத்திலே சொன்னார், 2வது ஆட்சி காலத்திலே விவசாயத்தை நம்பியிருக்காதீர்கள், விவசாயத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று ஒரு பிரதமர் சொன்னார். அதுதான் பெரிய கேவலம். 42 விழுக்காடு பிள்ளைகளுக்கு சத்துணவு, சத்தான உணவு இல்லை, ஊட்டச்சத்து மிக்க உணவு இல்லை, அது ஒரு தேசிய அவமானம் என்று அவர் சொன்னார். அதுதான் இன்றைக்கு நிலை என்றால் அங்கே மத்தியிலே ஆண்ட காங்கிரசும் இப்போது ஆளுகிற பாரதிய ஜனதாவும் இந்திய தேசியத்தின் அவமானம். அதை பின்பற்றி ஆளுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டின் அவசமானம், தமிழ் தேசிய மக்களுக்கான தேசிய அவமானம். இவர்கள் தற்சார்பு பொருளாதாரம் என்பது என்ன? விவசாயம் என்பது நம்முடைய வாழ்வியல், நம்முடைய பண்பாடு. அண்ணன் சொல்வார், பில்கேட்ஸ் எவ்வளவு விவசாயிகளை வைத்திருக்கிறார் தெரியுமா? பில்கேட்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? மென்பொருள் துறையிலே வல்லுநர். மென்பொருளால் இந்த உலகத்தை ஆள்பவர் பில்கேட்ஸ். 2.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் வைத்திருக்கிறார். ஏன்?
இந்த சந்தை பொருளாதாரம், இந்த உலகத்தில் நிகழ்கின்ற போர்கள் எல்லாம் நாட்டு மக்களை உணவுக்கு கையேந்த வைக்கும் என்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பல நாடுகளில் பார்த்திருக்கிறார்கள். ரஷ்யாவிலே ரொட்டிய துண்டுக்கு எல்லோரும் கையேந்தி நின்றார்கள். நீங்கள் மிகப்பெரிய வல்லுநராக இருக்கலாம், அறிவியலாளர்களாக இருக்கலாம், ஆய்வாளராக இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் உணவு விவசாயி தான் தர வேண்டும். அப்போ இந்த சந்தை பொருளாதாரம் முற்று முழுதுமாக அழித்தது விவசாயத்தை, வேளாண்மையை, வேளாண் குடியின் வாழ்க்கையை. ஆனால் இப்போது உலகமெங்கும் பெரிய முதலாளிகள் விவசாயத்தை கையில் எடுக்கிறார்கள். CNN நியூஸ் என்கிற அந்த தொலைக்காட்சியின் உரிமையாளர் 20 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் வாங்கி ஆடு மாடுகள் பண்ணைகளை வைத்து விவசாயத்தை பெரிய முதலீடாக எதிர்காலத்தில் உருவாக போகிறது என்பதை அறிந்து அவர் தற்சார்பு பொருளாதாரத்துக்கு திரும்பி இருக்கிறார். இதுபோல உலகத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் 20 பேர் 20 லட்சம் 25 லட்சம் ஏக்கர் நிலங்களை வாங்கி விவசாயத்தில் இறங்கி இருக்கிறார்கள். நீங்கள் தேடி பாருங்கள். அதனால்தான் இப்போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்ல தொடங்கிய பிறகு, தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி சொல்ல தொடங்கிய பிறகு, இந்தியாவை ஆளுகின்ற ஐயா பிரதமர் மோடி அவர்களே சார்பு பொருளாதாரம் ஹே அப்படின்னு சொல்ல தொடங்கி இருக்கிறார். அவன் தான் சொன்னான் விவசாயத்தை விட்டு வெளியேறுங்கள் சொன்னா. விதர்பாவில மராட்டிய மாநிலத்தில் கொத்து கொத்தாக விவசாயிகள் செத்து போனார்கள். தமிழ்நாட்டிலே எங்கள் தஞ்சை மாவட்டத்திலே ஒரே நாளில் 11 விவசாயிகள் தூக்கில தொங்கினார்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக விவசாயியை கொலையெடுத்த இந்த கொடுமைக்காரர்களை நாம் தொடர்ந்து தேர்ந்தெடுத்துக் கொண்டே இருந்தால் இந்த நாட்டிலே நாம் வாழ்வதற்கு, நமக்கென்று வரலாற்று பெருமை மிக்க இந்த தமிழ் தேசிய இனத்திற்கென்று எதுவுமே மிச்சம் வைக்க மாட்டார்கள். 2026 ஏப்ரல் 23ஆம் நாள் அவர்களுடைய அத்தனை கொடுமைகளுக்கும் முடிவுரை எழுதுகிற நாள். அந்த முடிவோடு தமிழ்நாட்டு மக்கள் பெரும் அமைதி புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் தேசிய புரட்சியை நிகழ்த்துவார்கள். எல்லோரும் விவசாயிக்காக இயங்குகிறார்கள். இது போன்ற ஒரு தலைமகன், தமிழ் மகன் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு தலைமையாக வரமாட்டாரா என்ற ஏக்கம் இதுவரைக்கும் இந்த மண்ணிலே இருந்தது. 15 ஆண்டுகளாக அண்ணன் செந்தமிழன் சீமானின் அர்ப்பணிப்பை, உழைப்பை பார்த்த எம் தமிழ் மக்கள் அந்த உறுதியோடு நிற்கிறார்கள். ஏப்ரல் 23 தமிழ் தேசிய அரசு விதைப்பதற்கான நாள். மே 4 தமிழ் தேசிய ஆட்சி அமைவதற்கான நாள். நீங்கள் விவசாயி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுவது உங்கள் ஒவ்வொருக்குமான உயிர் கடமை. ஏனென்றால் பசி எடுக்கும் அனைவருக்கும் விவசாயி தான் தெய்வம். தெய்வத்தால் ஆகாது எனினும் நம் முயற்சி மெய் வருத்த கூலி தரும். விவசாயி சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்கிற நன்மை. நாம் இதுவரைக்கும் உணவு உண்டோம், நீர் அறிந்தோம், பருகினோம். அதற்கெல்லாம் நன்றிக்கடனாக அன்றைக்கு விவசாயியை நினைத்து விவசாய சின்னத்திலே அழுத்தங்கள். நாளை நம் நாடு அமையும். நாளை தமிழ் தேசிய ஆட்சி மலரும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.